வியாழன் வணக்கம் நேற்று நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையினை சரிமுறை கொண்டு செல்வதற்கு, வருமானம் ஈட்டிக்கொள்வதற்கு, இப்படியான பல்வேறு விடயங்களில் எங்களுடைய இந்த கல்வி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. எமது நாட்டை பொறுத்த மட்டிலே கல்வியில் பல்வேறு விதமான சீர்திருத்தங்களையும் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அது எந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் வரப்போகின்றது, மாணவர்களுக்கு எவ்வகையான வசதிகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது, அவர்களுடைய திறன் சார்ந்த பயிற்சிகளுக்கு எவ்வாறு அது உதவி புரிய போகின்றது. இதையெல்லாம் தாண்டி இன்றைய தினம் நாங்கள் ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். உங்களுக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு நபர், தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தின் முன்னாள் மேலதிக பணிப்பாளர் நாயகம் திரு சுப்பையா பரமேஸ்வரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். அப்படி இருக்கிறீங்க சார்? நல்லதொரு காலத்திலே தருணத்திலே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய ரசிகர்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த தொழில்நுட்ப கல்வி அல்லது தொழில் பயிற்சி திணைக்களங்களில் ஒரு கல்வி சீர்திருத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது, நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்றது. இந்த கல்வி சீர்திருத்தத்திலே என்னென்ன வகையான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான ஒரு வர்த்தமானி ஒன்றும் கூட வெளிவர இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். உண்மையிலே இன்றைய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. நான் உண்மையிலே என்னோடது திணைக்களமாகிய தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தில் நான் கடமையாற்றி நான் கடந்த வருடம் அதிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். இருந்தபோதும் நாங்கள் இப்படியான சில விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம், எமது நாட்டிலே தற்போதைய உள்ள சூழ்நிலையில் இளைஞர்கள், விசேஷமாக இளைஞர்கள் சொல்லும்போது ஓ லெவல் அல்லது ஏ லெவல் படித்து முடித்துவிட்டு இருக்கிற இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய கல்வி சம்பந்தமாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கல்வி ஆண்டும் அவர்கள் பயிற்சி நிலை பயின்று அதன் மூலமாக தங்கள் தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டு செல்கிறார்கள். அந்த வகையிலே எனது திணைக்களம் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுக்குரிய சகலவிதமான பயிற்சியினர்கள் சம்பந்தம் அடங்கிய அந்த வர்த்தமானியை இந்த மாதம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி, அதாவது இந்த மாத கடைசியிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை வெளியிட இருக்கின்றது. மிகவும் அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரும் 31 வெள்ளிக்கிழமை வர போன்ற அந்த வர்த்தமானி தமிழ், ஆங்கிலம், சிங்களம் 3 மும்மொழிகளிலும் அந்த அரசு அச்சுக்கூடத்திலிருந்து வெளியிடப்படும். ஆகவே உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த கல்வி ஆரம்பிக்கப்படுகின்றது 2026 எதிர்வரும் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆவது கிழமை பெரும்பாலும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு எதிர்வரும் 2 மாத காலங்கள் இருக்கின்றது, நவம்பர் அண்ட் டிசம்பர். இந்த 2 மாத காலப்பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ண வேணும், இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண வேணும், செலக்ட் பண்ணப்பட வேணும், ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்க வேணும். இந்த சொல்லப்பட அவ்வளோ விடயங்களும் நவம்பர் முதல்ல இருந்து டிசம்பர் 31க்குள்ளே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய காலம் இருக்கின்றது. பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது குறைந்தபட்சம் 1 மாத கால இடைவெளி தருவார்கள். ஆகவே நாங்கள் நினைக்கிறேன் நவம்பர் மாதம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருந்தால் நீங்கள் டிசம்பரில் உங்களுடைய இன்டர்வியூ, நேர்முக பரீட்சைகள் மற்றும் செலெக்ஷன்கள், செலக்ட் பண்ணப்பட்ட மாணவர்களோட பதிவுகள், உங்களுக்கு அந்தந்த தொழில்நுட்ப கல்லூரிகளால் அல்லது தொழில்நுட்ப நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டைகள் சகலதுமே நீங்கள் பெரும்பாலும் டிசம்பர் 31க்கு முன்னுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது நான் எடுத்து கூறுவது எமது தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தில் இயங்குகின்ற 39 தொழில்நுட்பங்கள் மட்டும் அல்லாமல் இன்று எமது நாட்டிலே அரசு சார்பற்ற இந்த தொழிற்கல்வி சம்பந்தமான நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன. விசேஷமாக இந்த லீட் பண்ணி கொண்டிருக்கிற நிறுவனங்களாகிய நைட்டா, விடிஏ, ஜெர்மன் டெக், யூனிவோடெக், இப்படி பல நிறுவனங்கள், என்எஸ்பிஎம், என்ஐபிஎம், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் செக்டர்ஸ், இப்படியான பல நிறுவனங்கள் பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் இந்த வருஷம் கடைசியிலே நவம்பர் டிசம்பரில் அவங்க கெசட் பண்ணுவாங்க அல்லது பேப்பர்ஸில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு இது பொருத்தம், உங்களுக்கு உள்ள தகமையை எது பொருத்தமாக வருது அல்லது எது டிமாண்டாக இருக்குது அல்லது எது குறுகிய காலத்தில் நாங்கள் என்விக்கு மட்டத்தை நாங்கள் இலகுவாக பெறக்கூடும் என்றதை சரியாக சிந்தித்து ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஒன்று அல்ல ஒன்றுக்கு மேற்பட்டதுக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி இறுதியில் நீங்கள் இது படிக்கணும்னு தீர்மானி சரியான இடத்துல நீங்கள் பாதையில் செல்ல வேணுமென்றதான் என்னுடைய ஒரு கண்ணியமான வேண்டுகோள்.
நிச்சயமாக எதிர்வரும் காலங்களிலே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையும் நடைபெறவிருக்கிறது. அதனை முடித்ததன் பின்பதாக தான் எந்த துறையில் பயணிக்க வேண்டும், தான் என்னென்ன கற்கை நெறிகளை பயில வேண்டும் என்பதை ஒரு முன்கூட்டிய ஒரு ஆயத்தத்தோடு நடைபெறவிருக்கின்ற நேர்முக தேர்வில் அதை போன்ற தெரிவிலும் நீங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது என்னென்ன விடயங்களில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களிலும் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வரவிருக்கின்ற இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் வர்த்தமானி அறிவித்தலின்படி என்னென்ன கற்கை நெறிகள் இருக்கின்றது, அந்த கற்கை நெறிகளில் நீங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற அந்த கற்கை நெறிகள் என்னவாக இருக்கின்றது, அதனோடு பழங்காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த கற்கை நெறிகளில் மேலதிகமான வசதிகள் என்னென்ன புகுத்தப்பட்டிருக்கின்றது, இது தொடர்பாகவும் நாங்கள் கேட்டு அறிவிக்கின்றோம். இந்த வரவிருக்கின்ற புதிய கற்கை நெறிகள் அறிமுகப்படுத்தப்படவிருக்கின்றது. அவ்வாறான அந்த கற்கை நெறிகள் முன்னைய காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மாணவர்கள் பெறக்கூடிய மேலதிகமான வசதிகள் நன்மைகள் எவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது சார்? உண்மையிலே இது எனக்கு நான் அறிந்த வகையிலே உண்மையிலே இந்த பயிற்சி நெறியல் சென்ற வருடம் போல பயிற்சி நெறியம் பெரும்பாலும் நடைபெற இருக்கின்றது. இருந்தும் கூட மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ எந்த ஒரு தொழில்நுட்ப நிறுவனமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த தொழிற்கல்வியை 3ஆம் நிலை கல்வியை வழங்குகின்ற நிறுவனங்கள் இலங்கையில் நிறைய இருக்கின்றன. அரசு சார்பானது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன. மாணவர்களாம் தேர்ந்தெடுக்க வேணும். எனக்கு எங்கே போனால் வசதி, எங்கே ஃப்ரீயாக செய்யலாம், அல்ல எங்கே எங்களுக்கு வசதிகள் கூட, அல்லது எங்கே குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய இருக்கின்றது தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவு ஜட்ஜஸ் மாணவர்கள். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் NVQ லெவல் 3, 4, 5, 6 இதுகளை எங்களுடைய எல்லா நிறுவனங்களும் செய்கிறது. அதாவது எங்களோட டிபார்ட்மெண்ட் DTET அல்லது VTA அல்லது நைட்டா, ஜெர்மன் டெக் இப்படியான நிறுவனங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. ஆக ஜூனியர் டெக் மட்டும்தான், அல்லது யூனிவர்சிட்டி காலேஜ் ஜூனியர் டெக், யூனிவர்சிட்டி காலேஜ் அப் டு அவங்க யூனிவர்சிட்டி காலேஜ் லெவல் 6 செய்கிறார்கள், லெவல் 7 செய்கிறாரு ஜூனியர் டெக். அவங்கெல்லாம் டிகிரி ப்ரோக்ராம் இருக்கிற ஒரே நிறுவனம் எங்கள்கிட்ட ரட்மனாலில் இருக்கிற ஜூனியர் டெக். ஆகவே இந்த தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களிலே நீங்கள் எதை பயில வேணுமென்றதை நீங்கள் சரியாக தீர்மானிக்கணும். உதாரணமாக எமது தொழில்நுட்ப நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இலங்கையில் 39 நிறுவனங்கள் இருக்கின்றது. தமிழ் மொழி மூலமாக, சிங்கள மொழி மூலமாக, ஆங்கில மொழி மூலமாக இந்த பயிற்சிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே NVQ 3, 4, 5, 6 இந்த மட்டம் 4ஐயும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அங்கே பயிற்சி நெறிகள் O லெவல் இல்லாதவர்களுக்கு இருக்கின்றது, கிரேட் 9 கிரேட் 10 படித்தவர்கள் இருக்குது, O லெவல் கம்ப்ளீட் பண்ணவர்கள் இருக்கிறது, A லெவல் சிட் பண்ணவங்களும் இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய தகமைக்கேற்ற மாதிரி இந்த பயிற்சிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் நான் விசேஷமாக நான் ஏற்கனவே இது சம்பந்தமான நான் ஏற்கனவே சொன்னதனால் திரும்ப அதில் சொல்லாமல் சில விஷயங்களை நான் மெருகூட்ட வேணும்னு நினைக்கின்றேன். கடந்த கிழமை கொழும்பிலே அலரி மாளிகையில் நடந்த இந்த எக்ஸ்போ கண்காட்சியிலே பொருட்காட்சி, அதில் இலங்கையில் உள்ள எல்லா டிவிஎக்ஸ் செக்டர்ஸும் அந்த ஸ்டோல் போட்டிருந்தாங்க. நானும் சென்று பார்த்தேன். அதில் அப்போ தான் நானும் ஒன்று சிலதில் அறிந்து கொள்ளக்கூடிய இருந்தது. உதாரணமாக சில ப்ரோக்ராமை எடுத்தால், இப்போ விசேஷமாக ஒரு ப்ரோக்ராமை நான் சொல்ல வலிக்கணும் என்று சொன்னால் இந்த நர்ஸ் அசிஸ்டண்ட் ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம். VTA, நைட்டா, DTET, ஜெர்மன் டெக் எல்லோரும் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நர்ஸ் அசிஸ்டண்ட் முடித்த ஒரு மாணவன் NVQ லெவல் 4 எடுத்த பிற்பாடு இன்றைக்கு நர்ஸ் அசிஸ்டண்ட் முடித்தவங்க நிறைய பேருக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவர்கள் அதோடையே நிற்காமல் இப்போ லங்கா ஹாஸ்பிட்டல், அதாவது அவங்களோட இது பேர் லங்கா ஹாஸ்பிட்டல் அகாடமி. லங்கா ஹாஸ்பிட்டல் அகாடமி என்ற எல்லாருக்கும் தெரியும். இந்த லங்கா ஹாஸ்பிட்டல்ன்றது இலங்கையிலேயே ஒரு லீடிங் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், நேராயம்பட்டி ஜங்ஷனில் இருக்குது. அவங்கள்ட்ட தான் இந்த லங்கா ஹாஸ்பிட்டல் அகாடமிக் அவங்கள ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கிறாங்க, தொடங்கியிருக்கிறாங்க. ஹையர் நேஷ்னல் டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங். அது ஒரு நல்ல ஒரு டிமாண்டான கோர்ஸ். அப்போ அவங்களோட நான் கதைச்சபடி அவங்களோட இதில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு, லங்கா ஹாஸ்பிட்டல் அகாடமிக் ஆஃபர்ஸ் a 3 years higher national diploma in general nursing awarding the internationally recognized NVQ level 6 qualification. The program covers nursing fundamental in the first year and advanced clinical training in the next 2 years, preparing student for careers in private hospital. உண்மையிலேயே இது ஒரு சகல வளங்களும் கொண்ட ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். உண்மையிலேயே இப்போ நாங்கள் எங்களோட தொழில் நிறுவனங்களில் கூட நர்ஸ் அசிஸ்டன்ட் செய்தால் கூட
ஆனால் இவங்க ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்த அகாடமியில் மாணவர்களுக்கு நடைமுறை ரீதியாக செய்முறை ரீதியாக பயிற்சிகள் உண்மையிலேயே 100% பர்ஃபெக்ட். ஏன்னா அவங்க இதுதான் அவங்களோட ஜாப். காம்பிடென்சியாக இருக்கிற நிறுவனம் மண்டேகள் அது உண்மையாக ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்தது. இப்போ நாங்கள் கூட எங்களோட நிறுவனங்களை இந்த நர்ஸ் அசிஸ்டன்ட் செய்தால் ப்ராக்டிக்கலுக்கு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் நாடுறோம். ஆகவே அப்போ நான் இவங்களோட கதைச்சேன் பிரகாரம் அவங்க என்னென்றால் நர்ஸ் அசிஸ்டன்ட் முடித்த ஒரு மாணவருக்கு ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்டென்ஷன். அவை ஃபர்ஸ்ட் இயர் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவைக்கு செகண்ட் இயரும் தேர்ட் இயர் தான் இருக்குது படிக்க. ஆகவே நான் என்னுடைய இந்த மீடியாவில் உங்களுக்கு தாண்டா யாராவது இப்போ எனக்கு தெரியும் ஞாபகமான பிள்ளைகள் நர்ஸ் அசிஸ்டன்ட் முடிக்கிறார்கள் எங்களோட தொழில்நுட்ப கல்லூரிகளில், அதுவில் விடிஏயில் இல்லை நைட்டாவில் ஜெர்மன் டெக்கில் வாட் எவர் இட் இஸ் எங்கே முடித்தாலும் அவர்கள் அந்த மட்டத்தில் நிறுத்தாமல் ஆகவே ஹை நேஷனல் டிப்ளமான்னு சொல்லப்பட்ட NVQ லெவல் 6 நீங்கள் முடித்தால் அவர்களுக்கு நேஷனல் இலங்கையிலே சரி அல்ல வெளிநாடுகளில் சரி நல்ல ஜாப் மார்க்கெட் இருக்கிறது. இது முதலாவது விடயம். ரெண்டாவது விடயம் நான் ஒன்று சரி இது வந்து லங்கா ஹாஸ்பிட்டலில் எங்களோட தொடர்பான ஒரு முக்கியமான பயிற்சி நெறி. உண்மையிலேயே எங்களோட தொழில்நுட்ப எங்களோட நிறுவனங்களில் வந்து எங்கள்கிட்ட நாங்கள் நர்ஸ் அசிஸ்டன்ட், ஹேர் கிவர்ஸ் எல்டர்ஸ், ஹேர் கிவர்ஸ் சைல்டு ரெண்டு தான் இருக்குது. அது ரெண்டும் NVQ லெவல் 4 இப்போ ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேஷனல் டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், அதுவும் நல்ல விஷயம்தான். ஆகவே உண்மையிலே இன்றைக்கு ஹெல்த்தில் சுகாதாரம் சம்பந்தமான பயிற்சி நெறிகளுக்கு எனக்கு தெரியும் லண்டனில் வேறு நாடுகளில் சரியான டிமாண்ட் இருக்குது, கிராக் இருக்குது. ஆகவே நாங்கள் போக முதல் எங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டோ நேஷனல் டிப்ளமோ ஹை நேஷனல் டிப்ளமோ டிகிரி லெவலில் சர்டிஃபிகேட் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் போனால் எங்களுக்கு உள்நாட்டில் இப்போ கொழும்பில் உள்ள பிரபலியமான ஹாஸ்பிட்டலில் வந்து ஞாபகமான வேகன்சி இருக்குது, ஞாபகனாக்கள் தேவைப்படுது. அதனால் நான் சொல்கிறேன் இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் நர்ஸ் அசிஸ்டன்ட் சொல்கிற ப்ரோக்ராம் எங்கே நீங்கள் படித்தாலும் ஓகே, அதோடு நின்று கொள்ளாமல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமாவுக்கு போகிறது பெட்டர். இது முதலாவது விஷயம். அதே போல் இன்னொரு விடயம் இருக்குது எங்கள்கிட்ட நாங்கள் செய்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த பொதுவாக லேடிஸ் தான் கூட டெய்லரிங் கோர்ஸ்னு சொல்கிறேன். டெய்லரிங் கோர்ஸ் வந்து இலங்கையில் பல இடங்களில் நடக்குது, எங்களோட தொழில்நுட்ப கல்லூரிகளையும் நடக்குது. வடகிழக்கில் நான் நினைக்கிற மாதிரிக்கு யாழ்ப்பாணம், திருகோணமலை, சம்மாந்துறை, பெட்டிக்குளோ பல இடங்களில் இந்த கோர்ஸ் நடக்குது. அந்த டெய்லரிங்கை முடிக்கிற பிள்ளைகளுக்கு NVQ லெவல் 4 கொடுக்குறோம். 6 மந்த் வந்து பயிற்சி, 6 மந்த் வந்து OJT, பிறகு அவங்களுக்கு அசஸ்மெண்ட், ஆல் டுகெதர் ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு கையில் சர்டிஃபிகேட் கிடைக்குது. கிடைத்த பிற்பாடு அவர்களுக்கு அதுக்கு பிறகு செய்கிறது கோர்ஸ் வந்து இப்போ தான் சென்ற வருடம்தான் யாழ்ப்பாண தொழில்நுட்பவியல் கல்லூரியில் ஆரம்பிச்சிருக்கிறோம். டிப்ளமா இன் பெஸ்போக் டிசைன் டெக்னாலஜி என்று ஒன்று தொடங்கியிருக்கிறோம். அது உண்மையிலேயே இலங்கையில் நான் நினைக்கிற மாதிரிக்கு வேறு நிறுவனங்கள் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ஆகவே நான் அந்த அகாடமிக்கு பொறுப்பாக டைரக்டராக இருக்கிற காலத்தில் அது கெசட் பண்ணப்பட்டது. அது 24 நினைக்கிறேன் கெசட் பண்ணப்பட்டு 25 இப்போ ஜெஃப் நாள் நடந்து கொண்டிருக்கு. அந்த பிள்ளைகளுக்கும் அதை கல்வி கற்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது என்னென்ற ஒரு விஷயம் என்னென்றால் அதோடு நின்று கொள்ளாமல் அதுக்கும் டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று இப்போது தாதியர் பயிற்சி நெறி, அதே போன்று தையல் கலை தொடர்பான பயிற்சி நெறிகள் இவற்றினையும் நீங்கள் ஒரு மாணவன் பூர்த்தி செய்ததன் பின்பதாக வெளிநாடுகளிலும் சரி உள்நாட்டிலும் சரி அதிகப்படியான தொழில் வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இன்றைய தினம் செய்தி ஊடகங்களிலும் ஒரு விடயத்தினை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக பிரிட்டன் நாட்டிலே ஒருவர் செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கான அந்த ஆங்கில அறிவு தொடர்பான ஒரு பயிற்சியை கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான வழிவகைகள் உங்களுடைய இந்த தொழில்நுட்ப கல்லூரியில் என்னென்ன விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கின்றது மாணவர்களுக்கு குறிப்பாக? உண்மையில் இந்த நான் சொல்கிற இந்த NVQ லெவல் 5ன்றது வந்து ஆங்கில மொழி. அப்போ அந்த ஆங்கில மொழியில் அந்த பயிற்சியை நிறைய பெறுவராக இருந்தால் அவருக்கு மேலே O லெவலில் இங்கிலீஷ் பாஸ் பண்ணி இருக்க வேணும். இது உண்மையிலே இப்போ நீங்கள் சொல்கிறது போல் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு ஒரு இந்த பயிற்சி நிறைய முடித்து போகிறவருக்கு கண்டிப்பாக ஆங்கில அறிவு வேணும். அவர் ஆங்கில அறிவில் பெரும்பாலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி இதில் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தை அந்த கல்வி கற்க நிறுவனம் செலவழிக்கும் போது இவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆங்கிலத்தில் ஒரு பாண்டித்யம் கிடைக்கும். ஏற்கனவே இவருக்கு O லெவலில் இருக்குது. சில பிள்ளைகள் ஆங்கில பயிற்சியை முடித்தவர்களும் வாரார்கள். இப்போ தொழில்நுட்ப கல்லூரியில் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் என்ற கோர்ஸ் இருக்குது, நேஷனல் சர்டிஃபிகேட் இன் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் இருக்குது. அதே போல் நேஷனல் டிப்ளமா இன் டீச்சிங் இஸ் செகண்ட் லாங்குவேஜ் அதில் போட்டிருக்கு, அழகாக போட்டிருக்கு. அது வந்து உண்மையிலேயே ஒரு டிமாண்டான கோர்ஸ். அதை செய்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள்.
அப்போ இதில் போட்டிருக்கு என்னென்றால் அது இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது ஒரு 1 செகண்ட். அப்படியான கோர்ஸில் செய்கிற பிள்ளைகளுக்கு இது ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் ஆங்கிலம் வந்து இவர்களுக்கு அது ஒரு தடையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏனென்றால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் இன் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ், நேஷனல் சர்டிஃபிகேட் இன் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் என்ற கோர்ஸ் இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது. அது வந்து 1 year 6 months OJT 6 months ஃபுல் டைம் 1 year + 6 months OJT இருக்குது. அப்போ இது முடிக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் ஒரு நல்ல ஒரு சவுண்ட் ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எங்களோட லெவல் 5 ஒன்று இருக்குது, லெவல் 5 ப்ரோக்ராம் இருக்குது, டிப்ளமா இன் டீச்சிங் இங்கிலீஷ் ஆஸ் எ செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்லி. இந்த ப்ரோக்ராம் வந்து முடித்தவர்களுக்கு உண்மையிலேயே NVQ லெவல் 5 அது இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நர்சிங்க்கு போகிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதில் டெய்லரிங்கு போகிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, இது எப்படியான இதை விட நாங்கள் இப்போ டிப்ளமாவில் ஹை நேஷனல் டிப்ளமாவில் ஞாபகம் ப்ரோக்ராம் ஜெஃப்னாலேயில் வடகிழக்கில் எல்லா இடம் செய்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் மலையகத்தில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பண்டாரவளை, நுவரெலியா, பதில் வந்து காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, மருதானை, எங்கே செய்தாலும் இந்த ஆங்கிலம் முக்கியமானது. இப்போ நாங்கள் தாய்மொழியில் படித்தால் கூட உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாங்கள் ஒரு வெளிநாடு இந்த ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுகளால் வெளியில் போகிறதா இருந்தால் ஒரே ஒரு மொழி தான் எங்களுக்கு தேவை, ஆங்கிலம். அதனால் ஆங்கிலத்தை அவர்கள் சுயமாகவோ அல்லது கல்வி கற்ற நிறுவனங்களில் நாங்கள் ஆங்கிலம் ஒரு பாடமாக போடுறோம். எந்த பயிற்சி எடுத்தாலும் லெவல் 5ல் லெவல் 4ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்டாக அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். மெட் சயின்ஸ் மாதிரி இங்கிலீஷை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஆங்கில அறிவு இல்லாமல் அவர் அடையாளம் கண்டு தொடர்ந்து கல்வி கற்கிற ஒரு சிரமமான விடயம். 2026ஆம் ஆண்டினை பொறுத்த மட்டிலே உங்களுடைய இந்த கல்வி ஆண்டிலே புதிய கற்கை நெறிகள் அறிமுகப்படுத்தப்படுவதாக சொல்லியிருந்தீர்கள். அதிகப்படியான கேள்விகள் நிறைந்த கற்கை நெறிகளாக நாங்கள் எவற்றினை கூற முடியும்? இதில் டிமாண்ட் என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் நிறைய பயிற்சிகள் இருக்கின்றது. நான் ஏற்கனவே எடுத்து கூறியது போல் நர்சிங் அசிஸ்டன்ட், நர்சிங், அதே போல் ஹேர் கிவர்ஸ் சைல்டு, எல்டர்ஸ், இந்த கோர்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் இதுகளுக்கெல்லாம் உண்மையிலேயே கலம்புலேயே டிமாண்ட் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த நர்சிங் அசிஸ்டன்ட், ஹேர் கிவர்ஸ்க்கும் கலம்புல டிமாண்ட் இருக்குது. டெய்லரிங் எடுத்து மட்டும் சொன்னால் டெய்லரிங் முடித்த பிள்ளைகளுக்கு லெவல் 4 எடுத்து தென் லெவல் 5 எடுத்து பிறகு நான் இங்கே சொல்ல வலிக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு கலம்பில் ஒரு விசேஷமான நிறுவனம் இருக்குது, ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் அப்ரல் இருக்குது, அது ரட்மலானில். அவங்க டிகிரி ப்ரோக்ராமில் டிப்ளமா ஹை நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட என்னென்னா நான் அதை பார்த்த மாதிரிக்கு அவங்களுடைய கொடுப்பனவள் கொஞ்சம் பிள்ளைகள் காசு கட்டி தான் படிக்க வேணும். ஆனால் அது கொஞ்சம் அமௌண்ட் கூடவா இருக்குது. ஆனால் யாராவது வசதியான பிள்ளைகள் இருந்தால் அவர்களும் ஸ்டோரில் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஸ்லிட்டா ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் அப்ரல் இருக்குது, இங்கே கந்தவல ரோட்டில் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி. அவங்கள்ட்ட படித்து முடிக்கிற பிள்ளைகள் எல்லாம் டிரெக்டாக டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறாங்க, இதில் கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு பிள்ளைக்கு முக்கியமாக டெய்லரிங், பெஸ்கோ, தென் டிகிரி ப்ரோக்ராம், இந்த 3 ஏர்னியாக முடித்தால் அவர் டிகிரிக்கு ஈக்குவல். அவர்களுக்கு காமன் ஃபேக்ட்ரி போனால் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் நான் நினைக்கிறேன் உடுப்புகள் வந்து ஏற்றுமதி செய்கிறது இங்கேருந்து ஞாபகமாக போகுது. இன்றைக்கு ஞாபக இடங்களில் இப்போ இவன் நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி, வடகிழக்கு எல்லா இடமே வந்துட்டு காமன் ஃபேக்ட்ரி புள்ளில். ஆனால் இவங்க படித்தவங்க வந்தாங்கட்டா இவங்க ஒரு நல்ல ஒரு கிரேடில் ஜாப் எடுக்கலாம், கீழ்மட்டத்துக்கு போகுது தேவையில். அதே போல் இந்த தையல் மிஷினை, ஷோயிங் மிஷினை ரிப்பேர் பண்ணுற ப்ரோக்ராம் இருக்குது இலங்கையில். ஒரே ஒரு இடம் தான் தெய்யத்தகாண்டியில் 6 month ப்ரோக்ராம், 6 month OJT. ஏன்னா மிஷின்கள் வேலை செய்கிற தைக்கிற ஒரு பிள்ளைக்கு மிஷினில் வர பிள்ளையும் திருத்தக்கூடிய ஆளுமை இருக்கும்னு சொன்னால் அப்படியே நாட்கள் எடுக்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க. ஆகவே நான் சொல்கிறேன் இந்த 2 ப்ரோக்ராம், இந்த 2-3 இந்த ப்ரோக்ராமுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அதை விட ஏலெவலில் யூனிவர்சிட்டி போகிற மட்டத்துக்கு போய் கிடைக்காத ஆக்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒரு சின்ன சட் ஸ்கோர் டிஃப்ரெண்ட் ஆளும் அதில் வைக்க ஜூனியர் என்ட்ரன்ஸ் கிடைக்கல. அதாவது ஏ-லெவல் மெட் ஸ்ட்ரீம், சயின்ஸோ, காமர்ஸ், ஆர்ட்ஸோ, வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்குரிய நிறைய பயிற்சிகள் எங்கள்கிட்ட நிறைய இருக்கிறது. நான் சொல்ல போனால் நேஷ்னல் டிப்ளமா இருந்தாலும் சரி, ஹையர் நேஷ்னல் டிப்ளமா இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, குவான்டிட்டி சர்வே, டெலிகம்யூனிகேஷன், அக்ரிகல்ச்சர்,
ரீஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங், இப்படியான ப்ரோக்ராம், டிராஃப்டிங் டெக்னாலஜி, இப்படியான ப்ரோக்ராம் இலங்கையில் எல்லா இடம் செய்கிறார்கள். இப்போ எங்களுக்கு தெரியும் குவான்டி சர்வைங்கில் வந்து லெவல் 5 or 6 முடிச்ச ஒரு ஆளுக்கு இன்றைக்கு வெளிநாட்டில் இந்த ப்ரூனே எடுத்தோம்னு சொன்னால் நல்ல ஸ்கேல் இருக்குது. இப்போ எது எப்படியா இருந்தாலும் அவர்களுக்கு இப்போ பயிற்சிகள் எல்லாம் காலங்கள் குறைச்சாச்சு, முந்தின மாதிரி இல்லை. இப்போ அநேகமாக 1.5 வருஷ கால பயிற்சிக்குள்ள இந்த லெவல் 5 எடுக்கலாம். அப்போ லெவல் 5 படித்த ஒரு பிள்ளைக்கு இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நாம் எடுத்தோம்னு சொன்னால் லெவல் 5 கன்சர்ன் டெக்னாலஜி எடுப்புமே, கன்சர்ன் டெக்னாலஜி படித்த பிள்ளைக்கு நேரடியாக இப்போ லெவல் 6 அங்கேயே படிக்கலாம். அது ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் கன்சர்ன் டெக்னாலஜி 2 செமஸ்டர், 2 செமஸ்டர், ஒரு செமஸ்டர் மீனிங் 720 மணித்தியாலம், 2 செமஸ்டர் மீனிங் 1440 மணித்தியாலம் முடித்த பிற்பாடு பார்ட் டைம் படித்த பிள்ளைகளுக்கு நேரடியாக வைவாதான், ஓஜிடி கிடையாது. அப்படியான பிள்ளைகள் பிறகு அந்த லெவல் 6ஓட நின்று கொள்ளாமல், ஈவன் லெவல் 5 முடித்த பிள்ளைகள் எவராக இருந்தாலும் முடிஞ்சாலும் நின்று கொள்ளாமல் அவர் டிரெக்டாக ஜூனியர் டெக்கு போகலாம். யூனியர் டெக்கு போகலாம். நான் இன்று காலையில் கூட யூனியர் டெக் விசியோடு நான் கண்டாக்ட் பண்ணினான். அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கு ஜூனியர் டெக்கில் முடித்தவங்களுக்கு லெவல் 5 முடித்தவங்களை உள்வாங்குறாங்க. அவைகளுக்கு வந்து இங்கே போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி NVQ லெவல் 5 ஹோல்டர்ஸ் வில் வி கெட் எக்ஸ்டெம்ஷன் 1 year ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்டெம்ஷன். NVQ 6 ஹோல்டர்ஸ் வில் கெட் 3 செமஸ்டர் எக்ஸ்டெம்ஷன். அதாவது NVQ லெவல் 5 உள்ள ஒரு மாணவனுக்கு ஜூனியர் டெக்கில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. NVQ லெவல் 6 இருக்கிற ஆளுக்கு 3 செமஸ்டர் போக தேவையில்லை. அப்போ நான் இதை இன்றைக்கு இந்த ஹேண்ட்பில்லை பார்த்துட்டு நான் இன்றைய காலையில் ஜூனியர் டெக் விசியோட நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இந்த உறுதிப்படுத்தினார், பரமேஸ்வரன் அவங்கள எந்த காலத்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் அது பேலன்ஸ் தொடங்கிக்க வர வேணும். அவங்களோட டிகிரி ப்ரோக்ராம் 3 years தான். 3 yearsல லெவல் 5 இருக்கிற ஒரு ஆள் 1 year கழிச்சால் 2 years தான். 2 years. இப்போ லெவல் 6 இருந்தால் அவருக்கு இன்னொரு 6 மாதம், அப்போ 1.5 வருஷம் போகுது, பேலன்ஸும் போகலாம். அப்போ அவர்களுக்கு இப்போ அவங்களால 1.5 வருஷத்தை கழிச்சா 1.5 வருஷத்தால் வேண்டிய டிகிரி முடியுது. அப்போ உண்மையிலேயே ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதில் அவங்கள்ட்ட நிறைய ஜூனியர் டெக்கில் வந்து நிறைய ப்ரோக்ராம் போய்கொண்டிருக்கு. பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மெக்காட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, நெட்வொர்க் டெக்னாலஜி, மல்டிமீடியா அண்ட் வெப் டிசைன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இப்படியான ப்ரோக்ராம் ஜூனியர் டெக்கில் போகுது. ஆகவே இது என்னென்னா நாங்கள் ஒரே இடத்துல தொடர்ந்து எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அண்மையிலுள்ள தொழில்நுட்ப கல்வி அல்லது VTA அல்லது நைட்டா ஜெர்மன் டெக், இப்போ ஜெர்மன் டெக் எடுத்தோம்னால் கலம்பில் தான் முந்தி இருந்தது கட்டுப்பாத்தையில், இப்போ கிளிநொச்சியில் இருக்கு பிராயம். இப்போ இங்கே உள்ள பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள், எங்கள் சகோதர பிள்ளைகள் கூட நிறைய பிள்ளைகள் அங்கே போகிறார்கள் படிக்க. இப்போ எங்கே படித்தானே இலங்கையில் எங்கே படித்தானே லெவல் 5 or 6 மேக்ஸிமம் எடுத்துக்கொண்டு போகணும் 7க்கு. 5 இருந்தால் அவருக்கு 1 year எக்ஸ்டென்ஷன். இப்போ எவ்வளோ வசதி, முந்தி இப்படிலாம் இல்லை. அதனால் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இன்னும் பயிற்சி தான் நல்ல மண்ட பண்ண. என்னுடைய ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, நீர் இருக்கிற மீடியாவில், இன்னொரு ஆள் இருக்கா ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங், இன்னொரு ஆள் இருக்கா சைபர் செக்யூரிட்டி. அப்போ அவரவருடைய விருப்பம், இது மாணவர்கள் விரும்புகிற துறையெல்லாம் போகணும் ஒழிய, இப்போ மாணவர் விரும்புகிறதுன்னு சொன்னால் விரும்பவும் வேணும், விரும்புகிறதுக்கு ஃப்யூச்சர் டிமாண்ட் இருக்காண்டு பார்க்கணும். அதே போன்று இப்போது நீங்கள் சொன்னது போன்று பல்வேறு கற்கை நெறிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுதிலும் கூட குறிப்பாக வடகிழக்கு, மலைநாடு இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே அவர்கள் இவ்வகையான இந்த கற்கை நெறிகளை ஏற்றுக்கொள்கின்ற பயன்பாடு அல்லது பயன்படுத்துகிற தன்மை தொடர்பாக அவங்களுடைய கருத்தினை சுருக்கமாக பகிர்ந்துக்கலாம். அவங்களுடைய உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே வடகிழக்கு எடுத்தால் வடகிழக்கில் உள்ள எங்களுடைய தமிழ் பேசும் சமூகம் இன்று விழித்தெழுந்திருக்கிறார்கள். அவர்கள் வடகிழக்கில் மட்டுமல்ல வடகிழக்கு அப்பாற்பட்ட பகுதியிலும் சென்று படிக்கின்றார்கள். நான் இப்போ ஒரு 2 weeks மேலே அன்றாவது யூனிவர்சிட்டி காலேஜ் போன்ற பார்த்தேன், நிறைய தமிழ் பேசும் பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஆகவே இன்று பிள்ளைகளுக்கு எங்கெங்கே போகணும், எங்கெங்கே போனால் இலகுவாக முடிக்கலாம், எங்கெங்கே போனால் வசதி கூட என்றதை அறிந்து கொள்கிறார்கள். அதனால் உண்மையிலேயே வடகிழக்கில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களில் இன்று கரியர் கைடன்ஸ் நிறுவனங்கள் இருக்கிறது. அதாவது தொழில் வளங்களும் வழிகாட்டணும் சொல்கிறது. அவங்கள்ட்ட நான் இப்போ கொண்டு வந்தது போல் கேன்பிள்ஸ் நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் அல்லது ப்ரஸ்பெக்ட் நிறைய இருக்கின்றது. அதை வாய்ச்சி பார்த்தால் அல்லது வெப்சைட்டில் போகலாம். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் DTT வெப்சைட்டில் போனால் எல்லாம் இருக்குது, கெசட் எடுத்தால் எல்லாம் இருக்குது. என்ன கோர்ஸ், எவ்வளோ காலம், என்ன மீடியம், என்ன என்ட்ரி குவாலிஃபிகேஷன், எங்கெங்கே நடக்குது.
தமிழ் மொழி மூலம், சிங்கள மொழி மூலம், ஆங்கிலம் எல்லாம் உலகமாக போட்டிருக்கும். இப்போ கெசட்டில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அதில் அண்மையில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனத்தை சென்று அங்கே கனிகன் சர்வீஸஸோட கதைக்கலாம். எல்லா வசதியும் இப்போ இருக்கும். இப்போ முந்தின மாதிரி இல்லை. போன உடனே சகல வசதியும் ஓவர்சீஸ் மாதிரி வந்துட்டுது. மற்ற பிள்ளைகளுக்கு வந்து எங்கே போகணும் ஈஸியாக. இப்போ நான் சொன்ன பாதை அண்மையில் உள்ள இடத்துல level 3, 4, then 5, 6 வரையும் நீங்கள் உங்களோட ஊர்லேயே முடிக்கலாம். 7க்கு மட்டும்தான் நீங்கள் கொழும்புக்கு வரணும். அல்லது நீங்கள் ஆரம்பத்தில் கொழும்புக்கு வந்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அலவன்ஸ் வந்து கொழும்புல சரியான கூட. இப்போ நாம் ஒரு ஆள் எடுத்த பதிலில் உள்ள புள்ள வந்து level 6 வரைக்கும் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. பதுளையிலேயே எங்களோட தொழில்நுட்ப கல்லூரியில் level 6 இருக்குது. அங்கே பதுளையில் இல்லாட்டா பக்கத்தில் பண்டாரவழில், அங்கே இல்லாட்டா மொன்றாகலில் எங்களுக்கு டேக் இருக்குது, அம்பாறையில் ஹாடி இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர் தான் அம்பாறை ஹாடியில் சம் ஆஃப் த டெக்னாலஜியில் லீட் பண்ணி கொண்டு இருக்குது அக்ரிகல்ச்சர் level 6. அதனால் இப்போ பயிற்சியினர் என்ன வேணும் என்றதை மாணவர்கள் அறியக்கூடிய வளங்கள் மீடியாக்கள் இப்போ நிறைய இருக்குது. இப்போ அன்றைக்கு நான் அலரி மாலையை பார்த்தேன். அந்த எக்ஸ்போ கண்காட்சியில் சகல டிவிஎக்ஸ் செக்டர்ஸும் போட்டுருக்கேன். நான் அண்டை தான் இந்த லங்கா ஹாஸ்பிட்டல் ஹை நேஷனல் டிப்ளமா செய்கிறத நான் அவங்களோட கதைச்சு அவங்களுக்கு ஹேண்ட்பில் தந்து இப்போ நான் இந்த மீடியா மூலம் சொல்கிறேன்னு சொன்னால் யாராவது வசதி உள்ள ஆக்கள் நர்ஸ் அசிஸ்டன்ட் முடித்த ஆக்கள் உங்களை விரும்பினால் நர்சிங் ஆஃபீஸராக மாறதுக்கு அவங்களோட கண்டாக்ட் பண்ணி 1 year குறைவு, அப்போ 2 years ஃபுல் டைம் 8 to 4 அவங்களோட கிளாஸஸ் போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரியும் அவங்களோட ப்ராக்டிக்கல் 100% பர்ஃபெக்ட் எஃபெக்டிவ்னஸாக இருக்கும். ஏனென்றால் எல்லா வசதியும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, ஓரில் போய் நேரடியாக ப்ராக்டிக்கலாக அந்த பேஷண்டோட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் செய்முறை வகுப்புகள் ரியாலிட்டி 100%. அதனால் இன்றைக்கு சகல வசதியும் இருக்குது. அவர்கள் நான் நினைக்கிறேன் அங்கே படிக்கிற காலங்களில் உள்ளுக்கு ஒன் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்க அவங்களுக்கு சில பேமெண்ட்களும் இருக்கும். உண்மையில் இவ்வகையான இந்த கற்கை நெறிகளை மாணவர்கள் சரியான முறையிலே தெரிவு செய்து நடைபெறுகின்ற நேர்முக தேர்வுகளில் பங்கு பெற்று உங்களுடைய தெரிவுகளை சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமாகத்தான் இன்றைய இந்த கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தின் முன்னாள் மேலதிக பணிப்பாளர் நாயகம் திரு சுப்பையா பரமேஸ்வரன் அவர்கள் இணைந்திருந்தனர். அவருக்கு எங்களுடைய அலைவரிசையின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். வணக்கம். நன்றி. சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேத்திர நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சனுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.